ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா நைட்டுக்கு டின்னர் ரெசிபி தான். ரவை, கொரக்கன் மாவு இதெல்லாம் வச்சு ஒரு அடை தோசை மாதிரி செய்யலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ரவையை போட்டுட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மூடு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் கேழ்வரகு மாவு இருக்குல்ல, அதை ஒரு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம், ஒரு கரண்டி. இப்போ கம்பு மாவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்பு மாவு இதெல்லாம் போட பிடிக்கலாட்டி நீங்கள் கேழ்வரகு மாவும் ரவையும் மட்டும் வச்சு கூட இந்த ரெசிபி பண்ணுங்கள். இப்போ எங்கள் வீட்டில் இது இருக்கிறனால நாங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். சோள மாவும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுக்கிறேன். சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தயிர் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தயிர் மாவுகளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்தில் கரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு பேர் பன் தோசை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா கோஸு, கேரட்டு, ஆனியன், சில்லி, கொரியண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ் அண்ட் இஞ்சி. இவ்வளோத்தையும் நம்ம உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ 1 by 1 நம்ம எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/2 hour கிட்ட நல்லா ரெஸ்ட் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தோசை சுடுறதை பார்க்கலாம். இதுக்கு பேர் பன் தோசை ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.